வானதி சீனிவாசனுக்கு கை கொடுத்த முதல்வர் ஸ்டாலின், கண்டு கொள்ளாத பாஜக, அதிர்ச்சியில் வானதி. அதாவது தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதிமுக கூட்டணியில் கோவை வடக்கு தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு பாஜக சார்பில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் களம் காண்கிறார். இவர் கடந்த ஏப்ரல் 6 தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் 7 பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த நிலையில் பிரச்சாரம் தொடங்கி 3வது நாளான இன்று அவர் திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலைக்கும் சீனிவாசனுக்கும் இடையே பெரிய பனிப்போர் ஏற்பட்டது அனைவருக்கும் தெரிந்ததே. சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. 2024 நாடாளுமன்ற தேர்தலை போலவே இந்த முறையும் அண்ணாமலை கோவையில் போட்டியிட விரும்பினார். கோவையில் கவுண்டம்பாளையம் அல்லது சிங்காநல்லூர் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கோவையில் ஒரு தொகுதி மட்டும் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதியை பாஜகவினர் கேட்டு பெறவில்லை. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோவை வடக்கு தொகுதியில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அதிக வாக்குகள் பெற்றார். அதனால் அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியை கேட்டார். அங்கு ஏற்கனவே பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். இதனால் அண்ணாமலைக்கு பாஜக தலைமை உறுதி கொடுக்கவில்லை. அண்ணாமலையும் அவரின் ஆதரவாளர்களும் கடும் அதிருப்தி அடைந்தனர். கட்சி படிகளில் இருந்தும் அவர் ஒதுங்கியே இருந்தனர். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்று டெல்லி மேலிடத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய இடங்கள் இல்லை. ஒரு சில நிர்வாகிகள் தாங்கள் வெற்றி பெறக்கூடிய இடங்களை மட்டும் வாங்கிவிட்டு தோல்வி அடையக்கூடிய இடங்களை வாங்காமல் இருக்கின்றனர். இந்த நேரத்தில் போட்டியிட்டால் நானும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக தொண்டர்கள் நினைக்கக்கூடும் என்பதால் தான் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கடிதம் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கடிதத்தின் தொடர்ச்சியாக மேலும் அண்ணாமலையிடம் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்திய போது அண்ணாமலை தான் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாகவும் கோவை வடக்கு தொகுதியில் தான் போட்டியிடுவேன் என்று அண்ணாமலை கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோவையில் பாஜகவிற்கு ஒரே ஒரு தொகுதிதான் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோவையின் தெற்கு தொகுதி வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக பாஜகவிடம் கோவை வடக்கு தொகுதியை கேட்டு பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவின் மாநில நிர்வாகிகள் ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேரின் பெயர்களை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து ஒருவரைத்தான் பாஜக தலைமை உறுதி செய்யும். அந்த வகையில் மொடக்குறிச்சி தொகுதியை ஏற்கனவே பாஜக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக உள்ளது. மொடக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக பாஜக சரஸ்வதியே உள்ளார். இந்த நிலையில் மொடக்குறிச்சி தொகுதிக்கான பெயர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இணைக்கப்பட்டு தலைமைக்கு அனுப்பியுள்ளது. ஆனால் அண்ணாமலையோ கோவை வடக்கு தொகுதிதான் தனக்கு கொடுக்க வேண்டும் என்றும் மொடக்குறிச்சி உள்ளிட்ட வேறு எந்த தொகுதியிலும் தன்னால் போட்டியிட முடியாது என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த நிலையில் கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கோவை வடக்கில் போட்டியிடுவதற்கு ஏற்கனவே வானதி சீனிவாசன் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலைக்கு சீட் ஒதுக்கப்படுமா வானதிக்கா என்று ஏற்கனவே பனிப்போர் நிலவி வந்த நிலையில் தற்போது வானதிக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது வானதி சீனிவாசன் உடல்நல குறைவு காரணமாக 48 மணி நேரம்
தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ஒரு முதல்வர் என்ற அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் வானதி சீனிவாசனுக்கு போன் செய்து அவரது உடல்நிலை பற்றி விசாரித்ததாகவும் முதலாளாக மருத்துவமனை சென்று அவரது உடல்நிலை பற்றி மருத்துவர்களிடம் கேட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி பாஜகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வானதி சீனிவாசன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பாஜகவின் இந்த தேர்தல் நேரத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பலரும் கூறி வருகின்றனர். பனிப்போர் நிலவிய நேரத்தில் இந்த சமயத்தை பயன்படுத்தி அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியில் நுழையப் போகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர். இப்படி இருவருக்கும் இடையே பனிப்போர் நிலவி வரும் சூழலில் தற்போது வானதியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. தற்போது வானதியோ தன்னை பாஜகவினரே கைவிட்டு விட்டனர் என்றும் தற்போது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் மிகவும் பொறுப்பான மனிதர் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு மருத்துவ உதவிகள் உட்பட அவரது உறவினர்கள் என்று பலரிடமும் அதை பற்றி விசாரித்து வந்தார். ஏற்கனவே ராஜாவிற்கும் திமுகவிற்கும் இடையே பல கருத்து மோதல்கள் ஏற்பட்டது அனைவருக்கும் தெரிந்ததே. ராஜா திமுகவை வெளியிடங்களில் கடுமையாக விமர்சிப்பது இயல்புதான். அப்படி இருக்கும் சூழலில் எதிர்க்கட்சி என்று கூட பாராமல் தற்போது முதல்வர் ஸ்டாலின் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தார். அடுத்ததாக வானதியை தேடி தற்போது முதல்வர் ஸ்டாலின் அவரிடமும் நலம் விசாரித்தது முதல்வர் ஸ்டாலினின் ஒரு உயரிய பண்பை அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று தற்போது திமுக ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். அதுபோக முதல்வர் ஸ்டாலின் ஒரு நல்ல மனிதர் என்றும் ஒரு கட்சி தலைவர் என்றாலும் முதல்வர் என்றாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர் என்று பலரும் கூறி வருகின்றனர். எதிர்க்கட்சி என்றாலே இருவருக்கும் இடையே ஒரு மனக்கசப்பான சம்பவங்கள் இருக்கக்கூடும். ஆனால் அதையெல்லாம் பார்க்காமல் முதல்வர் ஸ்டாலின் இறங்கி சென்று அவர்களுக்கு உதவி செய்வது தற்போது பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கும் முக்கியமான அமைச்சர்கள் மேலும் பல நிர்வாகிகளை சந்திக்க கூட நேரமில்லாமல் இருக்கும் இந்த அரசியல் சூழ்நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தன்னை விமர்சிக்கும் பலரையும் அவருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் ஏற்பட்டாலும் முதல்வர் ஸ்டாலின் ஓடோடி சென்று அவர்களின் நலனை விசாரிப்பது தற்போது பாராட்டத்திற்குரியது என்று பலரும் கூறி வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலினின் இந்த நல்ல குணத்தை பார்த்து எங்களுக்கு திமுக தான் மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய கட்சி, அது போதாக்குறையாக எங்களுக்கு ஏது நடந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் எங்களை பார்த்து கொள்வார் என்று பல கட்சிகளிலிருந்து திமுகவில் இணைய தொடங்கிவிட்டனர். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.